அனைவருக்கும் வணக்கம். இது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் வர இருக்கிற அதிசக்தி வாய்ந்த வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை அப்படின்றது குருவுக்கு உரிய நாள், குபேரருக்கு உரிய நாள். இந்த நாளில் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்கிற எளிமையான பரிகாரம் நம்மளை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் செல்வ செழிப்பில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கையில் 1000 தடை கற்கள் முட்டுக்கட்டையாக நிற்குது. அதிலிருந்து விடுபட பெரிய போராட்டமே நடத்தி வரீங்க அப்படின்னா அந்த போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை கற்கள் படிக்கற்களாக மாறும். அந்த திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் தான் இந்த குபேரர். குபேரருக்கு சொந்தமாக இருக்கிற வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். வியாழக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் நாம் இந்த பெருமாளை வழிபடணும். எப்படி தெரியுமா? புரட்டாசி மாதம் வந்திருக்கிற வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் பெருமாளுக்கு பிடிச்ச பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இந்த 3 பொருட்களையும் நீங்கள் வைக்கணும். இதை கொஞ்சம் இடித்து வச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இடித்து வைக்கும்போது அதில் இருக்கிற வாசம் இன்னும் அதிகமாக வெளியே வரும். பச்சை நிறம் அப்படின்றது குபேரருக்கு உரிய நிறம், புதன் பகவானுக்கு உரிய நிறம். அதனால தான் பச்சை துணியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்டாசி மாதம் புதன் கிரகத்துக்கு உரிய மாதம். இப்படி வாசம் நிறைந்த பண வசியம் நிறைந்த முடிச்ச நீங்கள் தயார் செஞ்சு பெருமாளுடைய பாதத்தில் வச்சு எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கணும். உங்களுக்கு என்ன பண கஷ்டம் இருக்கோ அந்த பண கஷ்டத்திலிருந்து விடுபட நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். அப்படி இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் பெருகணும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கணும். இப்படி என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்களை நீங்கள் மனசார அந்த இறைவன் கிட்ட வைக்கணும். மனசார வேண்டுதலை வச்சுட்டு அந்த முடிச்சை கொண்டு போய் உங்களுடைய பீரோவிலையோ அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்கிற கல்லாப்பெட்டியிலையோ வச்சுக்கலாம். வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் இது போல் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. நீங்கள் பரிகாரத்தை எந்த இடத்துல செஞ்சாலும் அந்த பச்சை நிற பணவசிய முடிச்சு துணியை வியாழக்கிழமை குபேர நேரத்தில் பணப்பெட்டியில் வைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை விலகும் அப்படின்றது நம்பிக்கை. இவ்வளவு தான் பரிகாரம். இந்த பொருட்களை எல்லாம் எப்போ மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனோட வாசம் இருக்கிற வரைக்கும் பீரோவிலேயே அந்த பொருட்கள் இருக்கட்டும். வாசம் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு வியாழக்கிழமை இதே போல் இந்த பரிகாரத்தை செஞ்சு இந்த முடிச்ச பீரோவில் வைக்கும்போது உங்கள் வீட்டில் தரித்திரம் அண்டாமல் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நிலையாக தங்கும். கையில் பணம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படவே மாட்டீங்க. பெருமாளுடைய அருளால் அனைவருக்குமே லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளுக்கான நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.